தூதுவளை ஊறுகாய் அரைக்க போகிறோம். அது சாப்பிட்டா கொழுப்பு கட்டிக்கு நல்லது, சளிக்கு நல்லது, கை கால் வலிக்கு நல்லது, முட்டி நோய்க்கு நல்லது. குழந்தைங்களுக்கும் சாதத்தில் போட்டு ஊட்டலாம், நம்மளும் சாதத்தில் போட்டு சாப்பிடலாம். கடாய் வச்சு கடாய் காஞ்ச உடனே தனியா போடுங்க. தனியா போட்டு நல்லா வறுத்து எடுத்துடுங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயட்டுன்ட்டு மிளகா போடுங்க. மிளகா நல்லா செவந்து போட்டு மிளகா வாரி தனியாக வச்சுடுங்க. தனியாக வச்சுட்டு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போடுங்க. கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு அது நல்லா செவுக்க வரட்டுன்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு போட்டு அது நல்லா செவுக்க வரட்டுன்னு சொல்லிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா செவந்து வரட்டுன்னு சொல்லிட்டு அதை வாரி தனியாக வச்சுடுங்க. கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயட்டுன்னு தூதுவளை கீரை ஏற்றி அதில் போட்டு தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சுடுங்க. தட்டு திறந்துட்டு நல்லா வதக்கி வாரி வச்சு ஆற வச்சு மிக்ஸி ஜார் எடுத்து வதக்கி வச்சுக்கிற இஞ்சி பூண்டு மிளகா எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறமா உப்பு போட்டு புளியை போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தூதுவளை வதக்கி வச்சுக்கிற தூதுவளை எடுத்து அதில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுத்தம்பருப்பு போடுங்க. கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்ச உடனே அரைச்சி வச்சுக்கிற தூதுவளை ஊறுகாய் எடுத்து அதில் போட்டு நல்லா துவைட்டி எடுத்துருங்க. துவைட்டிட்டிங்கன்னா தூதுவளை ஊறுகாய் ரெடி.